வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் மிஷின் ஜாக் மிஷின் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. இதில் வந்து பாபின் வந்து சுற்றலை. இது பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மிஷினில் வந்து நம்ம இப்போ தைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றலை. அதை நான் உங்களுக்கு தச்சு காமிச்சிட்டு இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, இது சும்மா வெறும் ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் இதை வச்சு நம்ம மிஷினில் ஓட்டும்போது சரியாக ஓடலை. அப்போ அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அது என்ன ஃபால்ட்டாக இருக்கும், இதை எப்படி நம்மளே சரி பண்ணிக்கலாம், அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தச்சு பார்க்குறேன், தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பாபின் சுற்றுற மாதிரி வச்சு ஓட்டுறேன். பாபின் சுற்றலை, ஆனால் ஃப்ரீயாக தான் ஓடுது, ஆனால் பாபின் சுற்றலை. பாருங்க, பாபின் வந்து சுற்றலை. இந்த கேள்வியை வந்து நம்ம கமெண்ட்ல கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பாபின் சுத்த மாட்டுது, ஆனால் ஒரு சில பாபின் போட்டால் சுற்றுது, இல்லை பாபின் தான் ப்ராப்ளமானு. ஆனால் இப்போ பெல்ட் கட்டாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே ஒரு மிஷினுக்குள்ளே பெல்ட் ஒன்று இருக்கும், அதை இப்போ எடுத்து பார்ப்போம். பெல்ட் கட்டாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கும். இப்போ நான் ஏற்கனவே இதை வந்து அவுத்துட்டு தான் திரும்ப உள்ளே வச்சுருக்கேன். சரிங்களா? அவுத்து பார்த்துட்டேன். ஆனால் உங்களுக்கு திரும்ப நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு முதல்ல இருந்து காமிக்கிறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த 2 பொருள் கையில் வச்சுருக்கேன். இது வந்து பெல்ட்டு. சரிங்களா? இதுக்கு போட வேண்டிய பெல்ட் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு போட வேண்டிய பெல்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எங்கள் கடையிலே இருக்குது, நாங்களே சேல்ஸ்க்கு வச்சுருக்கோம். டெய்லர் மெட்டீரியல் நாங்கள் விற்கிறதுனால வச்சுருக்கோம். இந்த சிம்டா இது வந்து ஓவர்லாக் மிஷினுக்கு வந்து நம்ம நூல்லாம் எடுக்கிறது, மிஷின் நூல் மாட்டுறது. அப்புறம் மிஷினுக்குள்ள எங்கேயாவது பஞ்சு கேப் எல்லாம் இருக்குது அப்படின்னா கை விட்டு எடுக்க முடியாது அப்படின்னா இந்த சிம்டா வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு இது தனியாக சிமிட்டான்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து வங்கின்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இடிக்கின்னு சொல்லுவாங்க. இது இப்படி பிடிச்சி எடுக்கிறதுனால அது சிமிட்டா தான், ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த பேர். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இப்போ அவுத்து பார்க்க போகிறோம். மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த இது அவுக்க போகிறேன். இந்த 3 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம அவுக்க போகிறோம். நீங்கள் இப்போ அதுக்குள்ளே சரி பண்ணுறதுக்கு நம்மளே சரி பண்ணிடலாம் இதை. அதனால தான் உங்களுக்கு இதை ஒரு சகோதரி அவங்க கேள்வியாக கேட்டிருந்தாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம அது வந்து இதுவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. சரி, அதை அவங்களுக்கு ஒரு பதிலாக கொடுத்த மாதிரி இருக்கும். இதை நம்மளோட பகிரலாம். அன்றாட நம்மளோட இதில் வந்து நமக்கான இதை நம்ம நண்பர்களோட பகிரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் உங்களோட பகிர்றோம். நம்ம தையல் துறை நண்பர்களுக்கு இதெல்லாமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பகிர்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நம்ம இதை பகிர்றோம். இதில் 2 ஸ்க்ரூ மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த ஒரு ஸ்க்ரூரை வந்து கொஞ்சம் மட்டும் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது எடுக்க வேண்டியதில்லை. அது எடுக்காமல் இது வந்துடும். இந்த 3ஆவது ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ எடுக்கல, இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே எடுப்போம். இப்போ இதை லைட்டாக இப்படி மூவ் பண்ணி எடுத்தோன்னே வந்துருச்சு. அப்படியே நேராக எடுக்கிறேன். இது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இதில் ஒரு பெல்ட் இருக்கும். இது ஃப்ரீயாக ஓடுது பார்த்தீங்களா? இதில் ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டு தான் இப்போ அது உள்ளே கலந்து விழுந்துருச்சு. இப்போ அதனால தான் இந்த இடிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இது முதல்ல எடுத்து பார்த்தேன், அது கட்டாக இருந்ததுன்னா அப்படியே இருந்ததுன்னா நம்ம எடுத்துகிட்டு வேறு பெல்ட்டு மாட்டிடலாம், இந்த பெல்ட்டை மாட்டிடலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க கட்டாயிட்டு கீழே விழுந்துருக்கு. அப்போ அது எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு உள்ளே பார்த்தா உள்ளே இருந்தது. இப்போ இதை இடிக்க வச்சு தான் எடுக்கணுன்றதுனால இதை வச்சு உள்ளே அப்படியே பாருங்கள், அது அப்படியே சேஃப்டியாக இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துடலாம். இப்போ உள்ளே விழுந்து கிடக்கு, எடுத்தாச்சு. இப்போ இதுதான் இது பாருங்கள், கட்டாயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இது கட்டாயிருச்சுன்னா ஓடாது. சரியா? இது கட்டாயி இப்படியே இதில் மாட்டி இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல அவுத்து செக் பண்ணிடுங்க. இதில் மாட்டின மாதிரி இருக்குது. இருங்க, இதில் நான் மாட்டி காமிக்கிறேன். இப்படி தான் மாட்டி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கட்டாக இருந்தாலும் ஓடாது. சில நேரம் கொஞ்சம் லைட்டாக ஓடிட்டே இருக்கும், சிலது சரியாக மூவ் ஆகலை அப்படிலாம் இருக்கும். அப்போ எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அப்படி கட்டாகி இருக்கான்னு பாருங்கள். கட்டாகி இருந்தாலும் நீங்கள் எடுத்துருங்க. இது கட்டாயிட்டு ரவுண்டே விழுந்திருக்கு உள்ள. சில நேரம் லூஸாக இருக்கும்ல, கட்டானே லூஸ் ஆகிடுது, அதனால் அவுந்துருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம மாற்றிடலாம், புதுசு போட்டுடலாம். இந்த புதுசு ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே மாட்டுற மாதிரி தான், பெல்ட்டு போகிற மாதிரி மாட்டிக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அப்படியே கரெக்டாக வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டுருவோம், அந்த டைட்டாக இருக்கிற இந்த சைடு போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் கிட்ட வர்றதும் லாங் போகிறதும் இருக்குது. இது கிட்ட இருக்குது, இது லாங் போகிறது இருக்குது. இப்போ லாங் போகிறது இருக்குன்னா நமக்கு அந்த மாதிரி வச்சுட்டு போட்டோம்னா ஈஸியாக இருக்குது. ஓகே, மாட்டியாச்சு. அப்படியே அழுத்தி போட்டாச்சு. ரைட், மாட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை நம்ம போடும்போது ஞாபகமாக இந்த ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா அது இந்த சைடு தான். இப்போ பாருங்க, இதை எடுத்து மாட்டுறது இப்படி தான் நம்ம எடுத்து மாட்டுவோம். இப்போ வேறு ரோலிங்கில் வைக்கிறாதீங்க, இந்த ஷேப்பில் கரெக்டாக வைங்க. எப்படி நம்ம எடுத்தோமோ அதே ஷேப்பில் வைங்க. இந்த ஒரு ஸ்க்ரூவுக்கு கரெக்டாக இதில் போட்டுருங்க. இதில் அப்படி வச்சாச்சு, அவ்வளோ உட்காந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் மாட்டிடலாம் இந்த ஸ்க்ரூவை.
நல்லா மாட்டிட்டு நல்லா ஃபுல் டைட்டுமே பண்ணிடணும். இது அப்போ விட்டுறாதீங்க, லூஸு அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு கையில் மட்டும் டைட் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஃபுல்லாக ஸ்க்ரூ டிரைவரை போட்டு டைட் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல் டைட்டுமே வச்சாச்சு. ஓகே, மூணுமே ஃபுல்லாக டைட் வச்சிட்டோம். ரைட், இப்போ நம்ம திரும்ப மிஷின் ஆன் பண்ணிவிட்டு பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சுற்றி பார்ப்போம். ரோல் ஆகுது, சுற்றுது. ஓகே, இது நம்ம ஃபுல்லாக நிறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படி எடுத்துடும். இப்போ ஓடாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து முதல்ல இப்படி எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஃப்ரீயாக ஓடிச்சு பார்த்தீங்களா, அதுலேயே தெரிஞ்சிச்சு பெல்ட் கட்டாயிருக்குல்ல. இப்போ பாருங்கள் ஓடலை, சுற்றலை பாருங்கள். இப்போ அப்படியே கச்சின்னு இருக்குது, ஏன்னா அந்த பெல்ட்டு போயிட்டு உள்ளே அதில் ஒரு டச் ஆகின மாதிரி இருக்கும். இப்போ இதனால் ஒரு சுற்றலை, நல்லா ஃபிட்டிங்காக நிற்கிது. நம்ம இதில் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ ரோல் ஆகாது. ஓகேவா, இப்போ தான் ஓடுது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா இது போட்டதுக்கப்புறம் ஓடல, ஆனால் எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்படி சுற்றினா ஃப்ரீயாக சுற்றுச்சு. அப்போ அங்கே உள்ளே வந்து இதே இல்லை, ஒரு டச்சிலேயே இல்லை, அது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இப்போ நம்ம இது போட்டதுனால, லப்பர் போட்டதுனால இது ஃப்ரீயாக கரெக்டாக இருக்குது. சரியா, ஓகே. இந்த லப்பர் வந்து ஈஸி தான், நம்ம கடையிலேயே விற்கிறோம். நீங்கள் வெளியில் கூட ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளில் இந்த மாதிரி பாபின் பவர் மிஷின் வர்றதுனாலே தெரியும், பாபின் சுற்றலாங்க, அதுக்குள்ளே வர லப்பர் சொல்லி கேட்டு நம்மளே கூட மாற்றிடலாம். இல்லை நீங்கள் மாற்றுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா, இல்லை புரியலன்னா இந்த 3 ஸ்க்ரூ கழட்டிட்டு இந்த செட்டை மட்டும் கூட எடுத்துகிட்டு போய் அங்கே கடையில் கொடுத்தோ இல்லை மெக்கானிக்கிட்ட கொடுத்தோ மாற்றிக்கிங்க. சரியா, இது நம்மளே மாற்றலாம், ஈஸி தான். உங்களோட பகிரணும் அப்படின்னு கரெக்டாக வாய்ப்பை கிடச்சிது, நான் உங்களோட பகிரலாம் அப்படின்னு தோணுச்சு, பகிர்ந்துட்டேன். ஓகே, நன்றி.